குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும், ஈர்ப்புடன் கேட்க வேண்டும். முக்கியமாக இதை இதை ஆர்வத்துடன் கேட்க வேண்டும். இதை உண்மை என்று தெரிந்து கேட்க வேண்டும். நெகட்டிவாக கேட்டிங்கன்னா ஒன்றுமே தலைக்குள்ளே போகாது. பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும், இது உங்களுக்கு வேலை செய்யும். நெகட்டிவாக உட்காந்து கேட்டுக்கிட்டே என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னா நடக்காது. நிச்சயமாக நடக்காது. நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும். புரியுதுங்களா? நெகட்டிவாக உட்காந்துக்கிட்டு என்ன தான் சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு டெய்லி நீங்கள் கேட்டுருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கீழே தான் போயிட்டே இருப்பீங்க. எல்லா நாளும் கேட்கும்போது நிச்சயமாக இது கரெக்டு, இது நான் செஞ்சு பார்ப்பேன், இது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் முன்னாடி போவீங்க. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா கெட்ட சக்தி இந்த மாதிரி உங்களை யோசிக்க வைக்கும். ஓகே, இது எங்கே நடக்க போகுது, இது என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியல, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு உலகத்தில் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு எல்லா மூட நம்பிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறவங்களுக்கு இது புரியாது. ரைட்டா? அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இதை க்ளீனாக மனசெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக்கிட்டு கேட்கும்போது இது நிச்சயமாக புரியும். அதை பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா, பாசிட்டிவாக ஈர்க்கப்பட்டீங்கன்னால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். உண்மையாக சொல்கிறேன். ஈர்க்கப்பட்டீர்கள் என்றால், ஈர்க்கப்படவில்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. உட்காந்தடி கேட்டே இருப்பீங்க. அது ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தராது. உங்கள் வாழ்க்கையில் அப்படியே இருப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல எஃபெக்ட் வரணுன்னா ஈர்ப்புடன் கேளுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். ஒரு நாள் கூட விடக்கூடாது. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். அது இல்லாமல் 1 மணி நேரம் நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் கடவுளுக்காக மட்டும் உட்கார வேண்டும். அதற்காக 1 மணி நேரம் ஒதுக்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் 1 மணி நேரம் டைம் சொல்லிவிடுங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் அப்படின்னா அந்த டைம் தான் எடுப்பேன், அப்படியே அனுப்பிச்சிடுவேன். 1 மணி நேரம் மாத்திரம் வந்துட்டு உட்காந்துட்டு போங்க. அது மாத்திரம் விடக்கூடாது, எந்த காலத்துலையும் விடக்கூடாது. அதை விட்டிங்கனாலே போச்சு. அதை ஒரு வாரம் விட்டாலே போச்சு, முடிஞ்சு போச்சு அதோட கதை. ஏன்னா அவ்வளோ பயங்கரமான கெட்ட சக்தி உங்களை சுற்றும் இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து நம்மளே இழுத்துட்டு போயிடும். அப்படியே இழுத்துட்டு போயிடும். உங்களுக்கு நன்மை தர்ற மாதிரி தந்து அடின்னு அடிக்கும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, கடவுள் நன்மை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நன்மைக்குள்ளேயே போயிட்டு இதை விட்டுருவீங்க, கடவுளை விட்டுருவீங்க. அவனோட ட்ரிக்கே அப்படி தான். இதெல்லாம் இப்படிலாம் மாட்டிக்காமல் தப்பிச்சிருங்க. வரவேற்கிறோம். இன்றைக்கி சொல்ல வேண்டியது, இந்த எந்த தடைகள் இருந்தாலும் தப்பித்து விடலாம் என்று நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ரைட்டா? நீங்கள் உங்கள் மனதை பலப்படுத்துங்கள், உங்கள் மனதை சிந்தனையை சரியாக்குங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாம் அடைவீர்கள், உங்களால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை அப்படிலாம் மோட்டிவேட் பண்ணி உங்களை தூக்குறவங்க இருக்கிறாங்க. கரெக்டு தான், என்ன வேணால் செய்ய முடியும். ஆனால் அந்த செய்கிறது நன்மை அமையணும்னா கடவுள் வேணும். கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது. என்ன வெற்றி அடைஞ்சும் பிரயோஜனம் கிடையாது. திருப்பி விழுந்துருவீங்க. அதனால் அந்த வெற்றி அடையிறத கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் கூட சேர்ந்து பெற்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். இல்லாட்டி அந்த வெற்றி திருப்பி உங்களை கீழே கொண்டு போய் போட்டு திருப்பி உங்களுக்கு பிரச்சனையில் கொடுத்துட்டு திருப்பி உங்களை உருட்டிகிட்டே இருக்கும். அதனால் ஏன்னா ஒரு வெற்றி கிடச்சிதுன்னா நல்லபடியாக இருக்கணும்னா அது கூட யார் இருக்கணும்? அந்த வெற்றி கூட கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் நிச்சயமாக கூடவே இருக்க வேண்டும். அப்போ மட்டும்தான் அது நடக்கும். ஏன்னா இந்த கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் சொல்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அதுவும் பல யுத்தங்கள், கெட்ட சக்தியோடு பெரிய யுத்தத்தோடு தான் அந்த சக்தி முன்னேறி கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது. 4000 வருஷம் ஆச்சு பிள்ளையானவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு. விநாயகர் இந்த உலகத்தில் வர்றதுக்கு 4000 வருஷம் ஆச்சு. கெட்ட சக்தி கூட யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சு தான் இந்த உலகத்துக்குள்ளேயே காலடி வைக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ போயிட்டு திருப்பி வர்றாரு கல்கி அவதாரம். அதுக்கும் பெரிய 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 போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் தாண்டி அவர் நிச்சயமாக வரதான் போகிறாரு. அதுவும் நடக்க தான் போகுது. அது நடக்காதுன்னு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. நடக்க தான் போகுது. அது எப்படி நடக்கும்னா இதே மாதிரி தான். நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது நடக்கும். ஆனால் நடக்கும். எது தீர்மானித்தாரோ அதை செஞ்சே தீர்வார். அதனால் நீங்கள் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் கூட போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அவருடைய பிளான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவார்.
நல்லா புரிஞ்சுங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய பிளானை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்கள் வாழ்க்கையை யூஸ் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை அவருடைய பிளான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் அது அற்புதமாக, செழிப்பாக, நன்மையாக அமையும். இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல சக்ஸஸ் அடைஞ்சு நீங்கள் போவீங்க. ஆனால் அவர் பிளான் வந்து அதுக்குள்ளே முடியுமான்னு தெரியாது. ஆனால் அந்த பிளானில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது நம்ம கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரியாமல், கடவுளை தெரியாமல் வாழ்கிறவங்களுக்கு உலகத்தில் எதனா ஒன்று செஞ்சுட்டு சாதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு குதிப்பாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. கடவுளுடைய பெரிய ஒரு 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 சாதனைக்காக நீங்கள் ஒரு சின்ன பார்ட்டு வகிச்சிங்கன்னா கூட அது பெரிய வெற்றி. ஏன்னா அது இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, அடுத்த உலகத்திலும் கொண்டாடப்படும். நீங்கள் செய்த காரியம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அடுத்த உலகத்திலும் கொண்டாடப்படும். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்க்கையோட ஒரு பிளானோட ஒரு 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 விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்காக செஞ்சு ஜெயிக்கலை, ரைட்டா? நீங்கள் ஜெயித்தது கடவுளுடைய பிளானோட ஒரு பார்ட்டாக இருந்துட்டு. நல்லா இந்த வித்தியாசம் புரியணும், நல்லா புரியணும். புரியலன்னா அந்த 1 ஹவர் உட்காரும்போது கேளுங்க, நிச்சயமாக இதை பற்றி கேளுங்க. அப்போ இன்னும் கிளாரிட்டியோட சொல்லுவேன், ரைட்டா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, வந்துட்டோமா எதனா ஒன்று செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. வாழ்க்கையில் இருந்தால் எல்லோரும் சொல்லுவாங்க, எதனா ஒன்று செஞ்சுட்டு போகணும், ரைட்டா? இல்லாட்டி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். அது உலக மனுஷனுக்கு. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எப்படின்னா செஞ்சுட்டு போகணும். எதுன்னா கடவுள் என்ன பிளான் பண்ணாரோ அந்த பிளானில் ஒரு பார்ட்டாக இருந்து அதை செஞ்சுட்டு போகணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாரோ அந்த டியூட்டியை கரெக்டாக செஞ்சுட்டு போகணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு வேளை உங்கள் காலத்துலேயே அது முடியறதா இருக்கலாம், அந்த பிளான் முடியறதா இருக்கலாம். முடித்தா அழகாக முடிச்சுட்டு போகலாம். இல்லையா, பிளான் முடியலையா, பரவாயில்ல. அவர் சொன்ன பார்ட்டை அழகாக செஞ்சுக்கிட்டு ஒரு அழகாக ஒரு செட் ரைட் பண்ணிவிட்டு போனீங்கனாலே பெரிய வெற்றி. அப்போது அந்த வெற்றி இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, அடுத்த உலகத்திலும் கொண்டாடப்படும் சொன்னேன். அந்த அந்த ஞானம் கிடச்சி அதில் போனோன்னு வச்சுங்களேன், என்ன மாதிரி திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் வெற்றியில் கிடைக்காது. உலகத்தில் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா திருப்பி வேறு விஷயங்கள் இருக்கும், தலையை போட்டு உடச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் கடவுள் விஷயத்தில் வெற்றி பற்றிங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குதே, அது அனாதி. அது மட்டும் இல்லை, அது லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டெட் பீரியடுக்கு கொண்டாடிட்டே இருப்பீங்க. இந்த உலகத்து மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் முடிச்சுட்டு, இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்த உலகத்துக்கு போகும்போது அங்கேயும் கொண்டாடுவீங்க. அந்த வெற்றி உங்களுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் தீர்மானிக்கணும். சில விஷயங்கள் தீர்மானித்து கடவுளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு முன்னாடி போனீங்கன்னா நிச்சயமாக தடைகள் இருக்கும். எக்கச்சக்கமான தடைகள் இருக்கும். ஒன்றுமே நடக்காதுன்னு கூட சொல்லும். எல்லா விஷயம் செஞ்சு உங்களை நாசம் பண்ண பார்க்கும். ஆனால் கடவுளோட விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய நினச்சிங்களோ அதை அழகாக செய்து முடிக்க வைப்பார். செய்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவீங்க. அதுக்கு முன்னாடி முடியாது. அனுபவத்தோடு சொல்கிறேன். 4 தடவை சாவை பார்த்தாச்சு. ஆனால் 4 தடவையும் உயிரோடு வந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, என்ன சொன்னார்னா, நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் முடியவில்லை அப்படின்னாரு. ஆனால் சந்தோஷமாச்சு. ஓகே, ரைட்டு, செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். ரைட்டுங்களா? அதனால் அவர் தீர்மானித்த விஷயத்தை செய்து முடித்தீர்களால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றின்னு அர்த்தம். அப்போது அது செய்து முடிக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் எல்லாம் செய்திருப்பார். எல்லாமே செய்து முடிப்பார். வெற்றியுடன் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். அதை நான் 100% நம்புங்க. நம்பி முன்னாடி போங்க. கடவுளோட விஷயத்தை தெரிந்து கொண்டு முன்னாடி போவதற்கு உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேறதுக்கு அது ரொம்ப முக்கியமான பார்ட்டுன்றதை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். டைம் சொன்னவங்களுக்கு நன்றி. டைம் சொல்லாதவர்கள் டைம் சொல்லிவிடுங்க. எப்பவும் வர்றவங்களா இருந்தால் கூட டைம் சொல்லிவிடுங்க. நிச்சயமாக அது தேவை. இந்த நிச்சயமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உட்கார்ந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். அதை செய்து முடியுங்கள். அது நிச்சயமாக தேவை. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.